நீட் தேர்வில் 0.001% தப்பு நடந்தால் கூட அதுக்கு காரணமானவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்துச்சுங்க. இந்த நீட் தேர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடியே பீகார் மாநிலத்தில் நீட் கொஷின் பேப்பரானது ரிலீஸ் ஆகிடுச்சு, அதாவது வெளியாகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதுனங்களில் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா இலவசமாக மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் வந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுக்கள் மீது விசாரணை இப்போ வந்து நடைபெற்று வருது. ஸோ இதுக்கு பதிலளித்த மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை வந்து ரத்து செஞ்சிருந்தாகவும் அவங்க மறுதேர்வு வேணால் எழுதிக்கலாம். அப்படி மறுதேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஜூன் 23ஆம் தேதிக்கு வந்து தேர்வு நடத்த இருக்கிறதாகவும் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்வில் 2 விதமான முறைகேடுகள் நிகழ்ந்திருக்குதுன்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒத்துட்ருக்காரு. இந்த முறைகேட்டில் NTA மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட யார் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் வந்து உறுதியளிச்சிருந்தார். ஸோ இதுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்த இந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த செயல்முறையில் ஒருத்தர் வந்து மோசடி செஞ்சு அந்த டாக்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய தரம் எப்படி இருக்கும்? இது கண்டிப்பாக ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தீங்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ தேர்வு நடத்தும் அமைப்பு இந்த தப்பு எதுவும் நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்து நீங்கள் சரியான வழிகாட்டுதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த நிறுவனத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீட் தேர்வில் 0.001% அளவில் அலட்சியம் வந்து தப்பாக நடந்திருந்தால் கூட அதுக்கு காரணமாக இருந்தவங்க மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இது குறித்து மறுபடியும் விசாரணை பார்த்திங்கன்னா ஜூலை 8ஆம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க.